start பண்ணலாமா? redox reaction. கிளாஸ்ல வந்து ஜெனரலா எதுக்கு என்னென்ன எலக்ட்ரானிக் ஆக்சிஜன் ஸ்டேட் வரும், ஆக்சிஜன் ஸ்டேட் ஆக்சிஜன் நம்பர் வரும்னு நான் பார்த்துட்டோம். அதில் ஸ்ட்ரக்சர் பேஸ்ல ஒரு 5-6 ஷேப் பார்த்துருப்போம். அந்த 5-6 ஷேப் பார்த்துக்கிட்டா போதும். அதில் கூடிய புரோமின் குரோமியம் அதுக்கு தான் ஆக்சிஜன் நம்பர் கேட்பான், வேற எதுவும் கேட்க மாட்டான். நம்ம எதை ஆரம்பிச்சிருக்கோம்னா ஆக்சிஜன் ஏஜென்ட், இன்னொன்று ரெடியூஸ் ஏஜென்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிடும். முடிச்சு எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அவ்வளோதான். நீ ரெடாக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதுமானது. அதுக்கு மேலே எதுவும் வராது. ரைட். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரிய வேண்டியது ஈக்குவல் அண்ட் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் சில எக்ஸப்ஷனோட இதில் இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஸோ ஹெட்டிங் அதிகமாக ஈக்குவலண்ட் வெயிட்டு ஃபைண்ட் ஈக்குவலண்ட் வெயிட். தமிழில் ஃபேன் ஆஃப் பண்ணுவோம். ஹெட்டிங் அதிகமாக ஈக்குவலண்ட் வெயிட் சமான எடை. சமான எடை சமான எடைன்னு சொல்லுவோம். சமான எடை அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கணும். ஈக்குவலண்ட் வெயிட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா மோலிகுலார் வெயிட் ஆஃப் த எலமெண்ட். என்ன சார் மோலிகுலார் வெயிட் ஆஃப் எலமெண்ட்? மோலிகுலார் வெயிட் ஆஃப் எலமெண்ட் வந்து ஒரு இதுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். தனி லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன், முன்னூறு டைம் கூட இதில் இருக்குது, பார்த்துக்கலாம். டிவைடட் பை என் ஃபேக்டர். என் ஃபேக்டர் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அது என்ன காம்பவுண்டுக்கு நம்ம ஈக்குவல் வெயிட் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆகி கிடக்கு. எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறேன்னா, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருப்பான், அதில் ஆசிடாக இருந்தால் OH எத்தனை H+ அது கொடுக்க முடியும், நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை H+ டொனேட் பண்ண முடியும், எத்தனை H+ இருக்குன்னு கணக்கு கிடையாது, எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்க முடியும் இன்டு த சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவே பேஸுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன்னா OH எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுவே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, அது எத்தனை நம்பர் ஆஃப் மோலிகூல்ஸ்க்கு இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு H2SO4 எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கே 2 H இருந்துச்சுன்னா இதோட என் ஃபேக்டர் 2ன்னு சொல்லக்கூடாது, சரியா? இது ஃபர்ஸ்ட் பிரியணும், அயனைசைஸ்ட் ஆகணும். அதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டுனா இங்கே எத்தனை கிடைக்குது, 2 H+ கிடைக்குது, ஒரு SO4 2- கிடைக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 H+ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ இதோட என் ஃபேக்டர் என்னது, 2. அவ்வளோதான், 2 H+ ரிலீஸ் ஆயிருக்கு, அதனால என் ஃபேக்டர் 2. சரி, இதோட மோலிகுலர் மாஸ் வெயிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இதை எங்கிட்ட கேட்கவே கூடாது. ஆல்ரெடி மோலிகுலர் வெயிட் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுல நம்ம கெமிஸ்ட்ரியில் சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கு. என்ன மோலிகுலர் வெயிட் வர்ஷிகா? H2SO4 மோலிகுலர் வெயிட் என்ன? டக்குன்னு சொல்ல வேணாமா, இதை உட்காந்து எழுதுறீங்க, எத்தனை டைம் போட்டிருப்பீங்க. இது என்ன வெயிட் ராகவி? எப்படி கால்குலேட் பண்ணுறது? சல்ஃபருக்கு நின்னுங்க. சல்ஃபருக்கு எவ்வளோ கோமதி? சல்ஃபரோட மோலிகுலர் வெயிட் நடத்துகிறப்ப இருந்தீங்களா இல்லையா? பேசிக் கான்செப்ட் நடத்துகிறப்ப இருந்தீங்கல்ல, நான் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன்ல, அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்ல, ஏன் படிக்கல? எந்திரிங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கெமிஸ்ட்ரி ரெடி ஆவீங்க? மனசில் நினைச்சு டக்குன்னு சொல்ல வேணாமா? எவ்வளோ சல்ஃபருக்கு சமீர்? 32. என்ன வெங்காயமா கத்திரிக்காவா? 32 g/mol. ஓவராலா 98 g/mol. சரி, அப்போ என்ன சார் மோலிகுலர் வெயிட்டு? இன்னொரு டைம் கூட லிஸ்ட்டு கொடுக்குறேன், படிச்சுட்டு வந்துடணும். இங்கே இருக்கு PDF இந்த மாதிரி இருந்துச்சு. பிடிஎஃப்ல இந்த மாதிரி இருந்துச்சு. இஃப் இன்கேஸ் இந்த பிடிஎஃப் இல்லைனாலும் சம் பேசிக் கான்செப்டில் நான் ஒரு எழுதி போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அதில் ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோலிகுலர் வெயிட்டு செப்பரேட்டாகவே எழுதி போட்டு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ரைட், ஓகே, கவனிங்கம்மா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு H2SO4 எடுத்துக்கிறேன். H2SO4ஓட ஜென்ரலாக பார்க்குறப்போ ஈக்குவலண்ட் வெயிட் எவ்வளோ, 98 டிவைடட் பை 2, கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 49 கிடைக்குது. 49 கிடைக்குது. சரி, என்ன சார் யூனிட் போடுவீங்க? நம்பர் என் ஃபேக்டருக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது, ஆனால் மோலிகுலர் வெயிட்டுக்கு என்ன யூனிட்டோ அதே வெயிட் யூனிட் தான். அப்போது
கிராம் பர் மோல் தான் ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கும் நமக்கு என்னது யூனிட்டை கன்சிடர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு H2SO4 கால்குலேட் பண்ணணும். ஓகே ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H2SO4 வந்து ஒரு ஆசிட். ஒரு ஆசிடோட டெஸ்டினேஷன் என்ன? ஒரு ஆசிடோட டெஸ்டினேஷன் என்னன்னா ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணுறதா. ஸோ இப்போ NaOH1 எடுத்துக்கிறேன். இதோட ரிசல்ட்டை என்ன சார் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரிசல்ட் NaHSO4 ஒரு ஆசிடும் பேஸ் ரியாக்ட் ஆகிறப்போ அதோட விளைவாக வாட்டர் கிடைக்கும். சரியா? இது நல்லா நினைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகிறப்ப எப்பயுமே நினைச்சோம் ஒரு சால்ட்டு கிடைக்கும். அது எந்த மாதிரி சால்ட்டுங்கிறது அது எந்த மாதிரி ஆசிட் பேஸுங்கிறத பொறுத்து இருக்கு. உப்பு, வேற எதுவும் உப்பு கிடைக்கும், கூடவே தண்ணி கிடைக்கும். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிடும் பேஸ் ரியாக்ட் பண்றப்போ சால்ட்டு, அன்னைக்கு பக்கத்துல இன்னொரு யார் கிடைப்பா? வாட்டர். ரைட்டு. இந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணியில் போட்டால் அது பிரிஞ்சிச்சுன்னா டபுள் சால்ட்டு, அது பிரியலை அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அவ்வளோதான், எதுவும் கிடையாது, ரொம்பலாம் கிடையாது, எல்லாமே பக்கத்தில் தான். அப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் ஆசிட் பேஸ் ரியாக்ஷனில் தான் கிடைக்குது, அது பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் H2SO4 கால்குலேட் பண்ணணும். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் H2SO4 எப்படி கால்குலேட் பண்ண? ஃபார்முலா என்ன? மோலிகுலர் வெயிட் divided by n factor. சார் இங்கே மோலிகுலர் வெயிட் சார் H2SO4க்கு எப்பயுமே 98 சார், இங்கேயுமே 98 சார், n factor 2 சார். இல்லை சார், ராங் சார், அப்படி போடக்கூடாது சார். ஏன் சார் இந்த மெத்தட் தப்பாகி போச்சு? 98/2 தானே சொல்லி கொடுத்தீங்க, ஏன் இப்போ தப்பு பண்ணுறீங்கன்னா? ஆனால் n factor அப்படிங்கிறது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு கணக்கு கிடையாது. கூட இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எவ்வளோ H+ டொனேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். கூட இருக்கிற காம்பவுண்டுக்கு எவ்வளோ H+ டொனேஷன் இருக்குன்னு பார்க்கணும். கணக்கு கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு OH தான் இருக்கு. ஒரே ஒரு OH என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே ஒரு H எடுத்ததுனால தான் என்ன கிரியேட் ஆயிருக்கு? OH Hம் சேர்ந்து H2O வெளியே போயிருக்கு. இன்னொரு டைம் ஒரே ஒரு OH தான் இருக்கு, அப்போ ஒரே ஒரு H தான் எடுத்திருக்கோம். அங்கே ஒரே ஒரு H டொனேஷன் தான் நடந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு H டொனேஷன் நடந்திருக்குன்னா என்ன ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல 1ங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஈக்குவலன்ட் வெயிட் என்னது? 98 g/mol அப்படிங்கிறது தான் சரியான வெயிட். அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் 98/1 அப்படிங்கிறது தான் எனக்கு கரெக்டான மெத்தடு. பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ராங் மெத்தட் என்ன, கரெக்ட் மெத்தட் என்ன? அப்போ ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து இன்னும் எக்ஸாக்டாக அதோட வேல்யூ தரும். ஈக்குவேஷன் தரல சார்னா நம்ம ஜென்ரலான மெத்தடில் ஈக்குவல் வெயிட் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆனால் ரெடாக்ஸில் கண்டிப்பாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே சார், இது வந்து ஆசிடுக்கு. பேஸுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு ஆசிட் இல்லை, அதுக்கு பதிலாக பேஸ் கொடுத்துருக்கான், அதுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடி சொல்கிறான். ஃபார்முலா அதே தான். ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் நத்திங் பட் மோலிகுலர் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர்மா. எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இந்த இடத்துல n ஃபேக்டர் என்ன? நம்பர் ஆஃப் OH மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்கு எவ்வளோ கொடுக்குது, எந்த அளவுக்கு சொல்யூஷனுக்கு OH மைனஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு உதாரணம் கொடுக்கு சார். NaOH இருக்குமா? NaOH பிரிஞ்சிச்சுன்னா Na+ ஆகவும் OH மைனஸ் ஆகவும் பிரியும். இப்போதான் சொல்லுவோம் OH மைனஸ் அப்படிங்கிறது பேஸ். அப்போ இதோட n ஃபேக்டர் ஒரே ஒரு OH இருக்கனால ஒரே ஒரு n. இதோட மோலிகுலர் வெயிட் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இதோட மோலிகுலர் சோடியத்துக்கு எவ்வளவு மோலிகுலர் வெயிட் கிருஷ்ணன்? 23. என்ன வெங்காயமா தக்காளியா? g/mol. யூனிட் வரலைன்னா நீங்க வைக்க வச்சிருவேன். 23 g/mol. அப்போ 23 g/mol பிளஸ் ஆக்சிஜனுக்கு ஒரு 16 g/mol, ஹைட்ரஜனுக்கு ஒரு 1 g/mol, எல்லாத்தையும் கூட்டா 40 g/mol. சோடியம் ஹைட்ராக்சைடு 40 நேரம் மைண்டில் வரணும். அப்போ நீங்கள் 40/1 போட்டால் போதும். ஓகே சார், எல்லா இடத்துலையும் கரெக்டாக வருமா சார்? அது ரியாக்ஷன் பொறுத்து இருக்கானா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு பேஸ் கொடுத்துருக்காங்க MgOH twice. இது யார் கூட ரியாக்ட் ஆகுது? HCl ரியாக்ட் ஆகுது. சார் MgOH மோலிகுலர் வெயிட் போட்டுற சார். போட்டுட்டு கீழே என்ன சார் போடட்டும்? ஆனால் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இப்போ 2 OH இருந்தாலும் எத்தனை OH போயிருக்கும்? ஒரே ஒரு OH தான் போயிருக்கும், ஒரே ஒரு OH மைனஸ் தான் போயிருக்கும். ஸோ தட் அதனால இந்த இடத்துல என்ன தான் போடணும்? 1 போடணும். 2 OH இருக்கனால 2 இது நம்ம என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. சரிங்க சார், சரி சரி. எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஆசிட் இல்லை, பேஸ் இல்லை, சால்ட்டே கொடுத்துட்டான். டேரக்டா சால்ட் கொடுத்துட்டான், அதுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க சொல்றான். சால்ட்டே கொடுத்துட்டான், ஒரு உப்பே கொடுத்துட்டான். சார் என்ன சார் சொல்றீங்க? அதுக்கு என்ன சார்? சேம் ஈக்குவலன்ட் வெயிட் which is equal to அதோட மோலிகுலர் வெயிட் டிவைடட் பை அதுக்கான n ஃபேக்டர். சார் அதுக்கு எப்படி சார் n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுவீங்க?
நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இன்வால்வ் ஆகுது அது நெகட்டிவ் சார்ஜுக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சால்ட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். சார் எக்ஸாம்பிள் கொடுங்க சார். கவனிக்கணும். Al2SO4 3 டைம், Al2SO4 3 டைம், இது ஒரு சால்ட். இது ஒன்ஸ் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா 2 டைம் Al3 பிளஸ் பேலன்ஸ் பண்ணி போட்டலாம் 3 டைம் SO4 2 மைனஸ். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 3Aவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் எல்லாமே 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப மொத்தம் இதுல எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ்? 6 பாசிட்டிவ் சார்ஜ். கவலைப்படாதீங்க, இந்த பக்கம் 6 பாசிட்டிவ் சார்ஜ்னா இந்த பக்கம் 6 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். இருந்தாதான் அது ஈக்குவேஷனே பில்ட் ஆகும். அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட n ஃபேக்டர் 6. இதோட n ஃபேக்டர் நமக்கு என்னது? 6. அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணட்டும், அதோட மோலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சு 6ஆல் என்ன பண்ணிக்கங்க, டிவைட் பண்ணிக்கங்க. சார் இன்னொரு எக்ஸாம்பிள், Na2CO3 என்ன சார் பண்ணட்டும், பிரிச்சோம்னா சோடியம் எப்பயுமே ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்கும். சொல்லி கொடுத்தது தான். அல்கலி மெட்டல் எப்பயுமே என்ன பண்ணும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்கும். அல்கலி எர்த் மெட்டல் எப்பயுமே 2 எலக்ட்ரான் தான் கொடுக்கும். இங்க எத்தனை சோடியம் இருக்கு? 2 சோடியம் இருக்கு. அப்ப எத்தனை 2 போடணும், பேலன்ஸ் பண்ணணும். சட்டையை போட்ட உடனே பட்டனை போடுற மாதிரி ஈக்குவேஷன் எழுதின உடனே பேலன்ஸ் பண்ணிடணும். தப்பான பேலன்ஸ் இருக்கக்கூடாது. சரி ரைட்டு. அப்ப இங்க எத்தனை சார்ஜ்? 2 சார்ஜ். அதே தான் இங்கேயும் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 3 × 2 6, இதுல 3 × 2 6, இது 2 × 1, இங்க 1 × 2. ஸோ அப்போ கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அப்போ எத்தனை சார்ஜ் இன்வால்வ் ஆகுது? 2 சார்ஜ் இன்வால்வ் ஆகுது. அப்போ மேல மோலிகுலர் வெயிட் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன் Na2CO3க்கு, அதோட ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சொல்லிடலாம். ஆசிட் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், H+ கால்குலேட் பண்ணணும். பேஸ் அப்படின்னா OH- கால்குலேட் பண்ணணும். ஃபார் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், எத்தனை எலக்ட்ரான் கிடையாது, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லி பழகுங்க. இப்போ அது என்ன உங்களுக்கு புரியும், எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, நெகட்டிவ் சார்ஜ் எத்தனைக்குன்னு தேவையில்ல, ஆனால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அது எத்தனை நெகட்டிவ் சார்ஜ்க்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜோட நம்பர் போதுமானது. சரிங்க சார். கொஸ்டின்ல வந்து இது மூணுமே இல்லாமல் ரிடாக்ஸ் கொடுக்குறான். இதுதான் நமக்கு இங்க பேலன்சிங்க்கு தேவை. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். ரிடாக்ஸ் கொடுத்துட்டான். ரிடாக்ஸ் வினை, ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினை கொடுத்துருக்கான். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, when எப்போ ஒன்லி ஒன் ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறப்ப இது நடக்கும். ஒன் ஆட்டம் அண்டர்கோஸ்னா ஒரு விஷயத்தை பண்ண போது எய்தர் எழுதிக்கலாம், எய்தர் ஆக்சிடேஷன், அது ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்பட்டாலும் ஆர் ரிடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆனாலும் ஒன்று தான். போகிறப்போ இந்த மெத்தட் பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் என்ன, ரிடக்ஷன் என்ன? ஆக்சிடேஷன் இஸ் அ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு ஆப்பிளை வெட்டி வச்ச அந்த இடம் கருப்பாகிறதுக்கான அங்கே எலக்ட்ரான்ஸ்ல ரிமூவ் ஆகுது. ஸோ ஆக்சிடேஷன் இஸ் எவ்ரிவேர். ஒரு இரும்பு துரு பிடிச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறதுனால அந்த இடத்துல என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது. ரைட்டா? அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள் அழுகி போதா அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. சரி, ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரெடக்ஷன். ஓகேவா? ரெடக்ஷன் பண்றது. ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு ப்ராசஸ் வந்து மாறி மாறி நமக்கு கிடைக்கும். ரெண்டுமே சேர்ந்து நடக்கூடிய ஒரு இடத்துல இல்லை இது மாதிரி ஈக்குவேஷனை படித்தோம்னா அந்த இடம் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆக்சிடேஷனோ இல்லை ரெடக்ஷனோ நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ரெண்டும் சேர்ந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. சேர்ந்து நடந்துச்சுன்னா அது டிஸ்ப்ரொபோர்ஷன் யூனிக்கு. இந்த லெசன்ல எது வந்தாலும் நம்ம ரெடாக்ஷனை படிச்சுக்கலாம். அது கேட்க மாட்டான், இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிலாம் கேட்க மாட்டான். ஏன்னா அது வந்து ஒரு காமன் வேர்டு தான், அது வந்து கேள்வி எடுக்க முடியாது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இதில் ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி சார் இருக்காது, MnO4- பெஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். MnO4- இல்லையா KMnO4. இந்த மைனஸ் பதில இந்த ஒரு பிளஸ் சார்ஜ் கே எடுத்துக்கிட்டீங்கன்னா KMnO4 ஒன்று தான், MnO4- ஒன்று தான். எப்படி வேணா கொஸ்டின் பேப்பர்ல இடம் தரலாம். சரி ரைட்டு, எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? கால்குலேட் நேற்று சொல்லி கொடுத்துட்டேன். இதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +7. +7னா இது என்ன பண்ணும், எலக்ட்ரானை வாங்கும். எவ்வளோ எலக்ட்ரானோ சார் வாங்கும்? 7 எலக்ட்ரானோ வாங்கும். அப்படிலாம் கிடையாது, எத்தனை எலக்ட்ரானோ வாங்கலாம், 4 எலக்ட்ரான் கூட வாங்கலாம். இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா
+2 மாறி இருக்கு. ஸோ தட் இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. அப்போ இங்கிருந்து இங்க போறப்ப எவ்வளவு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு? 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. கெயின் பண்ணதுனால இது என்ன ஈவெண்ட்? ஆக்சிஜன் ஈவெண்ட். ஆக்சிஜன் பண்ணதுனால ரெடியூசிங் ஏஜென்டா? கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரானா? சரி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். gain of electron reduction is the best oxidizing agent. சரி ரைட், அதெல்லாம் வந்து நேற்று கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். இங்க ஈக்குவலன்ட் வெயிட் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனால் இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஈக்குவலன்ட் வெயிட் MnO4 ஓட மோலிகுலர் வெயிட் மேங்கனீஸ், ஒரு மேங்கனீஸ் 4 ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணிட்டு டிவைட்ல என்ன போடுவீங்க? n ஃபேக்டர் போடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல n ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்தா நீங்க போட்டுக்குவீங்க. எப்படி சார் பண்றது? ஆனால் இதுல இன்னும் n ஃபேக்டருக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் n ஃபேக்டர்? சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட், சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட் இன்டு எழுதிக்கணும் நம்பர் ஆஃப் atoms in reactant site. என்ன சார் இது? நான் எது மாதிரி எழுதிக்கணும்? நம்பர் ஆஃப் சரி சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட், இது பிடிஎஃப் தெளிவாக இருக்கு, இங்கே நான் சொல்லிடுது சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட் இன்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். என்ன சார் சொல்றீங்க? இங்க MnO4- இருக்கு, MnO4- இருக்கு. இந்த MnO4- இருந்து 5 எலக்ட்ரான் சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜில் Mn என்னவா மாறி இருக்கு? +2 மாறி இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் சேஞ்ச் பண்ணிருக்கு? 5 எலக்ட்ரான் சேஞ்ச் பண்ணிருக்கு. அப்ப இங்க சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட் 5. எத்தனை Mn இந்த வேலையை பண்ணுச்சு? இங்க இருக்கிறது எவ்வளோ? ஒரே ஒரு ரியாக்ஷன் சைடுக்கு மட்டும் பாருங்கம்மா, அந்த சைடு பக்கத்து ரியாக்ஷன் சைடுல கூட ஈவன் ஒரே ஒரு Mn. அப்படின்ட்டு என்னது? 1 போட்ட 5. அப்போ n ஃபேக்டர் இங்க என்னது? 5. ஸோ இந்த n ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேலன்ஸ் பண்றப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு எலக்ட்ரான் சேஞ்ச் ஆகுது? 5 எலக்ட்ரான் சேஞ்ச் ஆகுது. அந்த 5 எலக்ட்ரான் யார்கிட்ட இருந்து சேஞ்ச் ஆகுது? இங்க ஒரே ஒரு Mn கிட்ட இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ தட் 5 × 1 நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 1 கிடைச்சிச்சு. சரி 5 கிடைக்குது, அவ்வளவுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? ஒரு ரிடாக்ஸ்ல கொடுத்துருந்துச்சுன்னா n ஃபேக்டர் கண்டுபிடிக்கிற மெத்தடு எவ்வளவுதான். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிட், பேஸ், சால்ட், ஒரு ரிடாக்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா n ஃபேக்டர் கால்குலேட் பண்ண நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேல எவ்வளவு பெரிய ஈக்குவலன்ட் மாஸ் கேட்டாலும் நம்மளால போட்டுற முடியும். சரி ரைட், ஓகே. இது என்ன சார்? நார்மலான பாயிண்ட்ஸ். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பாருங்கம்மா, KMnO4 இப்பதான் சொன்னேன். KMnO4னாலும் ஒன்று, MnO4- ஒண்ணுதான். இது என்னவா மாறுதுன்னா Mn+2 மாறுது. ஓகே, தப்பு இல்லை. இப்போ இன்னொரு டைப்ல KMnO4 Mn வெறும் O2 மாறுது. அப்ப இந்த இடத்துல இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார்? +4 சார். MnO2ல Mn ஓட ஆக்சிஜன் ஸ்டேட் +2. Xன்னு வைங்க, -4 = 0. அந்த பக்கம் போனா +4. இங்க என்னவா இருக்கு? ஈவன். இது என்னவா இருக்கு? +7. இங்க +2. இன்னொரு இடத்துல அதுவே KMnO4 K2MnO4 மாறுது. சார் இதுல என்ன சார்? இது வந்து என்ன? +2. இது Xன்னு வை, இது -8ன்னு வை, = 0 போடு, இது 6. அப்ப X = நமக்கு என்ன? +6. அப்ப இந்த இடத்துல என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்? +6. என்ன சார் நடக்குதுங்க? நான் ஒரே KMnO4 தான், வேற வேற ஆக்சிஜன் ஸ்டேட் காட்டுது. காரணம் யூஸ் பண்ற மீடியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து நிறைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. காரணம் இது அசிடிக் மீடியத்துல நடக்குது. இது பேர் தான் அசிடிக் மீடியம். ஒரு அமில சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட புரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 ஒரு அசிடிக் சுச்சுவேஷன்ல அதிக ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் காட்டும். which means change in oxygen state +7ல இருந்து +2 வரைக்கும் போகுது. அப்போ ஒரு KMnO4 என்னது? குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்றோம் இல்லையா? நம்ம குட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்குன்னா என்ன மீடியம் வேணும்?
அசிடிக் மீடியம் வேணும். ஸோ சும்மாவே வந்து அசிடிக் மீடியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேஸ் மீடியம் யூஸ் பண்ணிட்டேன், அல்கலின் யூஸ் பண்றேன். அல்கலின்னா பேஸ். இதுல என்ன சார் சொல்றீங்க? அல்கலின் யூஸ் பண்ணா எவ்வளவு தான் கிடைக்குது? +4 தான் கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் யூஸ் பண்றேன். ஸ்ட்ராங் ஆல்கலின் ஆர் பேசிக் யூஸ் பண்ண இது எவ்வளவு தான் கிடைக்குது? +6. அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு நார்மல் ஆல்கலின் இல்லையா நியூட்ரல் மீடியம். நியூட்ரல்னா ஆசிட் இல்ல பேஸ் இல்ல. நார்மல் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. நார்மல் சுச்சுவேஷன்ல இவனால எவ்வளவு காட்ட முடியுது? +4 தான் காட்ட முடியும். ஆனா ஸ்ட்ராங் பேசிக்ல +6 தான் காட்ட முடியுது. அப்போ இந்த ரெண்டு சுச்சுவேஷன் கம்பேர் பண்றப்போ அசிடிக் மீடியத்துல +2 யூஸ் பண்ணுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். வேற யார்ட்டையாவது என்ன பண்ணிடுவோம்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அது கூட எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வெறும் KMnO4 யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா இப்போ என்ன பண்ணலாம்? அதோட என்ன யூஸ் பண்ணலாம்? அசிடிக் மீடியம் யூஸ் பண்ணா இன்னும் இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும், விகரஸா இருக்கும். அதுக்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் வேணா ரிமூவ் பண்ணிடுவான். அப்படி ரிமூவ் பண்ணி என்ன ஸ்டேட்டுக்கு போகணும்? +2 ஸ்டேட்டுக்கு போகணும். அப்போ KMnO4 அசிடிக் மீடியத்துல என்னது? ரியாக்டிவ். இதே மாதிரிதான் மற்ற காம்பவுண்ட்ஸும். என்ன சார் சொல்றீங்க? அசிடிக் மீடியத்துல ஜென்ரலா காம்பவுண்ட்ஸ் எப்படி சார் இருக்கும்? அது தெரிஞ்சுட்டா மீதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அசிடிக் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லோவர் ஆக்சிடேஷன் நம்பரை காட்டும். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதோட லோவர் ஆக்சிடேஷன் நம்பரை காட்டும். என்ன சார் லோவர் ஆக்சிடேஷன் நம்பர்? விச் மீன்ஸ் லோவர் ஆக்சிடேஷன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து +2 +1 மைனஸ், விச் மீன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கும். அவ்வளவுதான். ஹையர் ஆக்சிடேஷன் மீன்ஸ் எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். இதுனா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 எலக்ட்ரான்ஸ். இது லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு அசிடிக் மீடியத்தில் யூஸ் பண்றப்ப அது என்ன நம்பரை காட்டும்? லோவர் ஆக்சிடேஷன் நம்பரை காட்டும். அப்போ ஒரு ஆசிடை பயன்படுத்துக்கான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரியாக்ஷன்ல வந்து அது என்ன ஆக்சிடேஷன்ல இருக்க ட்ரை பண்ணும்? லோவர் ஆக்சிடேஷன் இருக்கு. இது அந்த KMnO4 வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி சார், அது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? இங்க இருக்கு. ஏன்னா கவனிங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஆக்சிஜன் ஸ்டேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த், நான் மீடியம் சொல்லல, ஸ்ட்ரென்த் சொல்றேன், அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன சார் சொல்றேன்? இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன். ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்க 2 கொடுத்துருக்கானுங்க. நான் அப்படியே இங்க எழுதி போடுறேன். HNO3 இருக்கு, HNO2 இருக்கு. இதுல யார் சார் பெஸ்ட் ஆசிட்? ஏன்னா இவனும் H+ கொடுப்பான், இவனுமே H+ கொடுப்பான். கவனிக்கணும், 2 பேர்த்தாலையும் என்ன பண்ண முடியும்? H+ கொடுக்க முடியும். 2 பேர்த்தாலையும் H+ கொடுக்க முடியும்னா யார் கொடுப்பா? யார் பெஸ்ட் ஆசிட்? லிசன். இவனை Xன்னு வச்சுக்கலாம். -6 1 கூட்டினா -5, இந்த பக்கம் போனா +5. அப்ப இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் +5. இவன் +1 -4 கூட்டினா -3, அந்த பக்கம் போனா +3. அப்ப இதுல யார் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்? +5. நம்பர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் பார்க்க கூடாது. ஸோ இவன் தானே ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட். அப்ப இவன் தான் பெஸ்ட் ஆசிட். எந்த அளவுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவனோட அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாயிடும். அசிடிக் மீடியம்னு சொல்ல, அது போன டைம்ல மறந்துடணும். இது நியூ பாயிண்ட். சரியா? இது நான் வந்து பி பிளாக்ல சொல்லி கொடுத்துருக்குல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, SO3 அண்ட் SO2. இதுல யார் சார் பெஸ்ட்? சார் இவன் -2 சார், மொத்தம் 3 பேர் இருக்கான் சார். -6 சார், அந்த பக்கம் போனா +6 சார். இவன் -4 சார், அந்த பக்கம் போனா +6 சார், சார் +4 சார். அப்ப இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார்? +4 சார். இவனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன சார்? +6 சார். அப்ப இவன் தான் சார் ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் சார். ஏன் நம்ம ஆக்சிஜன் பார்க்க மாட்டேங்கிறோம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் வந்து ஃப்ளூரினோ ஆல்கலி மெட்டல் தாண்டி மீறி யார் கூட வந்தாலும் நமக்கு என்னதான் சொல்லணும்? -2 கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கும். அப்ப இப்படி தானே கம்பேர் பண்ணி எழுதணும்? எழுதல, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டைம் நல்லா படிச்சோன்னு இது தாண்டி நமக்கு கொஸ்டின் வராது. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார் அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தப்ப 2 பேர் ஆக்சிஜன் ஸ்டேட்டா வருவாங்களே, SN4+, SN2+, Bb2+, Thallium3+, Bb4+, Thallium+. இதுல யார் ஆக்சிடேஷன் ஏஜென்ட், யார் ரெடியூசிங் ஏஜென்ட்? இந்த கொஸ்டின் வந்து பி பிளாக்ல சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது தியோசல்ஃபேட் ரியாக்ட் வித் டிஃபரெண்ட்லி வித் அயோடின். இங்க பிடிஎஃப் நான் படிச்சுக்கிறேன். புரோமின் இந்த ரியாக்ஷன் கிவன் ப்ளோ. நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன், ஓகேவா? தெரியலனா ஒரு டைம் எழுதி போறேன் பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல 2 டைம் S2O3 2- வந்து பாத்தீங்கன்னா அயோடினோட ரியாக்ட் ஆகுது. சந்தோஷம்.
SO4O6 2- தருது, ஓகே. 2 டைம் I- தனியாக தருது. இன்னொரு ரியாக்ஷன் SO2O3 2- கொடுக்குது, அது 5 டைம் Br2 ரியாக்ட் பண்ணுது, அப்படியே 5 டைம் வாட்டரையும் எடுத்துக்குது. அப்போ அது கொடுக்கும் ரியாக்ஷன் SO4 2- 4 டைம் Br- ப்ளஸ் 10ன்னு ஏதோ நம்பர் இருக்கா, தேவையில்ல. Which of the following statement justify the dual behavior of thiosulfate? என்ன சார் dual behavior? என்ன நடந்திருக்கு? சல்ஃபேட் எங்க இருக்கு? இங்க இருக்கான், ரைட்டா? சல்ஃபேட் இங்க இருக்கான். ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கணுமா? ஷூரா கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் S2O3 2- சார், அப்போ 2x equal to -2, சாரி 2x - 6 equal to -2 சார். அப்போ 2x which is equal to +4 சார். அப்போ x ஓட வேல்யூ என்ன சார்? +2 சார். அப்போ இந்த தியோசல்ஃபேட்ல என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்? +2 ஆக்சிஜன் ஸ்டேட். சந்தோஷம், ஓகே. இங்க என்னவா மாறுது? SO4O6 2- மாறி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நான் போட்டேன்னா 4x சார், இது வந்து -12 சார், ஈக்குவல் டு -2 சார். அதுக்கப்புறம் சார் 4x ஈக்குவல் டு சார் +10 கிடைக்குது சார். அப்போ எக்ஸோட வேல்யூ சார் 10 கிடைக்குதா? 10 எவ்வளோ கிடைக்குது சார்? 10/4 கிடைக்குது சார். கேன்சல் பண்ணால் கிட்டத்தட்ட 2.5 கிடைக்குது சார். அப்போ இங்கே ஆக்சிஜன் ஸ்டேட்டு 2.5 அடிச்சு போட்டேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் 2 2.5 மாறி இருக்கு. ஸ்லைட்டாக இந்த மாதிரி எலக்ட்ரான் கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா சார்ஜ் இது குவான்டிசைஸ்டு. பட் இந்த மாதிரி இடத்துல ஏன் சார் வருதுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டினால, இங்கே எலக்ட்ரான் ஷேரிங் தானே, அதனால இங்கே தப்பு கிடையாது. 2 to 2.5 மாறி இருக்கு. ஏன்னா அரை எலக்ட்ரான் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது, தப்பாயிடும். நான் அதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன், எந்த ஒரு சார்ஜுமே குவான்டிசைஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். Q = N டைம் E. என்னங்கிறது இண்டிஜர் நம்பர். எலக்ட்ரானை 1 டைம் 2 டைம் 3 டைம் தான் சேர்க்க முடியும், தவிர இந்த மாதிரி அரை டைம் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஏன் சார் சேர்க்கிறோம் அப்படின்னா இதோட ஷேப்பு, ஏன்னா இங்கே எலக்ட்ரான் ஷேர் ஆகும், 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகுதுல, ஒரு எலக்ட்ரான் கணக்கு நம்ம எடுத்துக்கலாம், அதனால பிரச்சனை கிடையாது. ரெடாக்ஸ்ல இது பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ், ஓகே. 2 to 2.5 இருக்கு சார். ஆக்சிஜன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு சார். அப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன சார் நடந்திருக்கு? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தலாம் சார், ரெடக்ஷன் சார். அப்போ இது ஒரு ரெடியூசிங் சார், ரெடக்ஷன் சார், ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருந்திருக்கு சார். ஓகே சார். கீழே சார் S2O3- சேம் சார். அப்போ இங்கே என்ன ஆக்சிஜன் ஸ்டேட் வரும்? +2 சார் வருது சார். இந்த பக்கம் என்ன சார் வருது? SO4 2- சார், SO4 2- சார். சார் இது x சார், இது -8 = -2ன்னு போடுறோம் சார். அப்புறம் x = என்ன சார் பண்ணோம்? -2 + 8 சார் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது சார்? இந்த இடத்துல +6 கிடைக்குது. வா, +6 கிடைக்குதா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் நடந்திருக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா? சாரி, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு? +2 to +6. அப்போ ஒன் செகண்ட் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இதுவும் நமக்கு என்னது? ஆக்சிடேஷன். கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனுமே ஆக்சிடேஷன் ஈக்குவேஷன். சரி, இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு போகணும். ஸ்டேட்மெண்ட்ல தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். என்ன சார் ஸ்டேட்மெண்ட்? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தியோசல்ஃபேட், அதான் S2O3. தியோசல்ஃபேட் undergo oxidation by bromine, reduction by iodine. நல்லா வருது. தியோசல்ஃபேட் ஒரு டைம் புரோமினால ஆக்சிடேஷனும் அயோடினால ரெடக்ஷனும், இங்க பாருங்க ரெண்டுமே இங்க என்னது? ஆக்சிடேஷன். அவன் எவனா நடந்தா என்ன, ரெண்டுமே ஆக்சிடேஷனா அந்த ஈக்குவேஷன் தப்பு தானே? சரி, ரெண்டுமே இங்க ஆக்சிடேஷன். ஆனா என்ன சொல்றான்? ஒரு டைம் ஆக்சிடேஷன், இன்னொரு டைம் ரெடக்ஷனுக்கு போகுதுங்கிறான், தப்பு. அடுத்தது, bromine is a weak oxidant. weak oxidant அப்படின்னா weak oxidizing agent. யார் சார்? bromine. சார் bromine எங்க இருக்கான்? சதா இங்க இருக்கான். bromine எங்க இருக்கான்? இங்க இருக்கான். இந்த S2O3 2- அப்படிங்கிறவன் என்ன இருக்கான்? கிட்டத்தட்ட 2 எலக்ட்ரான், அங்க 6 எலக்ட்ரான், அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 எலக்ட்ரான் இழந்திருக்கான். பாயிண்ட் புரிஞ்சுங்க, ஒரு 4 எலக்ட்ரான் கொடுத்து இது இந்த சைடு போயிருக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ ஆக்சிடேஷன், தென் ஹி இஸ் a ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்ட் தானே? மறுபடியும் சொல்றேன், இவன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன், ஸோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, இவன் ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கானா, இவன் பக்கத்துல இருக்க என்னவா இருக்கணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கணும். ஓகே,
எப்படி வீக்கா இருக்க முடியும்? ஏன் சார்? ஆனா இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இந்த இடத்துல 6 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு, இங்க 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு, இங்க 6 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. அப்ப 4 எலக்ட்ரான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 4 எலக்ட்ரான் சேஞ்ச் பண்ண இவன் எப்படி வீக்கா இருப்பான்? பாயிண்ட் புரியுதா இல்லையா? அப்படி சொல்றேன். சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? இங்க கொடுத்துருக்க புரோமின் ஒரு வீக் ஆக்சிடேஷன் தேன் அயோடின்ங்கிறான். ஓகே, ஏன் சார் அயோடின் இங்க இருக்கு? பாருங்க, அயோடினுடைய வீக்கா, அயோடின் சேம் கான்செப்ட் தான். இவன் என்னது? இந்த இடத்துல இவன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், இவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவன் எத்தனை எலக்ட்ரான் வாங்கி கொடுத்துருக்கான்? இங்க 2 எலக்ட்ரான்ல இருந்து 2.5, இது 0.5 தான் வாங்கியிருக்கான். இந்த ஆக்சிடேஷன் எங்க? இவன் எத்தனை எலக்ட்ரான் இவங்கிட்ட தான் வாங்கியிருக்கான்? 4 எலக்ட்ரான் வாங்கியிருக்கான். ஆனா பி சாய்ஸ் என்ன சொல்லுது? இவன் ஒரு வீக்குங்கிறான். தப்பு. யார் ஸ்ட்ராங்? ஆக்சுவலா புரோமின் ஸ்ட்ராங்கர் தென் அயோடின். மறுபடியும் சொல்றேன், இது ஸ்டேட்மெண்ட் டைப். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் மட்டும் பழகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி. மறுபடியும் சொல்றேன், புரோமின் அண்டர்கோ ஆக்சிடேஷன், அடக்ஷன் தப்பு. இதுவும் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் 2 டைப்புக்கு வர தப்பு. மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல என்ன சார் நடந்திருக்கு? நான் கவனிங்க, இது 2 to 2.5 மாறி இருக்கு, இது 2 to 6 மாறி இருக்கு. அப்ப இதுல கூட 4 எலக்ட்ரானை குறைச்சிருக்கான் யாரு? புரோமின். இதுல கூட 2 எலக்ட்ரானை குறைச்சிருக்கான் அயோடின். இவன் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கான், இவன் ரெடக்ஷன். அப்ப இவன் ஒரு ஆக்சிடேஷன் ஏஜென்ட். இவனும் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கான், ஸோ ரெடக்ஷன். இவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆனா நிறைய எலக்ட்ரான் வாங்கினாலும் இவன் தான் என்னது? பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவன் தான் வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆனா ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? புரோமின் இஸ் வீக்கர் தென் அயோடின் சொல்றான். தப்பு. புரோமின் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் அயோடின். அயோடின் வலிமை காட்டிலும் புரோமினோட வலிமை தான் ஆக்சிஜனேற்ற பண்புல அதிகமா இருக்கு. ஆக்சிஜனேற்ற காரணியா இருக்கிறதுலயும் ஆக்சிஜனேற்ற பண்புலையும் யார் இருக்காங்க? ஆக்சிஜனேற்ற காரணியா சொல்லணும். ஆக்சிஜனேற்ற காரணில அதிகமா இருக்கக்கூடியது BrO2. இது கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு. பாயிண்ட் புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். ஒரு டைம் இன்னொரு டைம் படிச்சு பாருங்க. அடுத்தது, இது ஈக்குவேஷன் cannot function as a strong oxidizing agent. இங்க கொடுத்துருக்கனால யாரா ஆக்சிஜன் ஏஜெண்டா இருக்க முடியாது. நேற்று கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன், ட்ரை பண்ணுங்கம்மா. நேற்று இதுக்கான ஐடியா கொடுத்தேன். ஒருத்தன் வந்து ஆக்சிஜன் ஏஜெண்டா இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத மீதெல்லாம் போட்டு பார்த்துட்டீங்களா? இதுல யாரால ஆக்சிஜன் ஏஜெண்டா இருக்க முடியாது? சரி, யார் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஏஜெண்டா இருப்பாங்க? சொல்லுங்கம்மா. கிருஷ்ணன் சொல்லுங்கம்மா. நீங்க என்ன கிளாஸ்ல இருக்கீங்களா, பக்கத்து கிளாஸ்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படின்னா கேக்குறல்ல, சொல்லுறதுல யாரால ஆக்சிஜன் ஏஜெண்டா இருக்க முடியும்? ஆக்சிஜன் காரணியா இருக்க தகுதி என்ன? கதை வேணாம், நான் என்னன்னு கேட்டேன், எக்ஸாம்பிள் கேட்கல. கேள்வி புரியுதா இல்லையா? யாரால ஆக்சிஜன் ஏஜெண்டா இருக்க முடியும்? இத்தனை தொண்டை தண்ணி கத்திக்கிறது சொன்னேனே, சொல்லல, அப்படி தப்பு இல்ல. எலக்ட்ரான நாங்க அப்ப இப்ப எலக்ட்ரான் லாஸ் பண்றது தானே சொன்னீங்க. எலக்ட்ரான் லாஸ் பண்றது தான் சார் ஆக்சிஜன் ஏஜென்ட் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒழுங்கா சொல்லுங்க, ஆக்சிஜன் ஏஜென்ட் என்ன? எலக்ட்ரானை வாங்கணும். இந்த 4 பேர்த்தால யாரால எலக்ட்ரானை வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியாதோ அவ என்ன கிடையாது? ஆக்சிஜன் ஏஜென்ட் கிடையாது. யாரால வாங்க முடியாது? N3-. ஏன்னா இதுக்கு மேல வாங்க முடியாது. அவளோட ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட், லோவஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? -3. இதுக்கு மேல யாரால எலக்ட்ரானை வாங்க முடியாது. இருந்தாலும் மத்த போட்டு பார்த்துக்கங்க. இவனோட பிளஸ் ஃபார்ம்ல வருவான், இவனோட பிளஸ் ஃபார்ம்ல வரான், இவனும் வந்து பிளஸ் ஃபார்ம்ல தான் வருவான். தான் இதோட லிஸ்ட் வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன், பாத்துக்கங்க. ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்டிருக்கான், ஒவ்வொன்றும் கொடுத்து என்ன பண்றான்? ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்டிருக்கா. நீங்க இது ஹோம்ஒர்க்கா போடுங்க, இது பிடிஎஃப்ல தெளிவா இருக்கும், பாத்தீங்க. சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட்டுமா, எந்த ஒரு ஈக்குவேஷன்ல சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட் 5 இருக்கு. சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட் 5 இருக்கு. Cr2O7 2- வந்து 2 times Cr3+ மாறுது. இங்க எப்படி சார் கால்குலேட் பண்ணட்டும்? சார் 2x சார் -14 சார் ஈக்குவல் டு -2 சார், அது பக்கம் போனா +12 சார், 2ஆல வகுத்தோம்னா 6 சார். அப்ப இது என்ன சார்? +6 சார். இந்த இடத்துல என்ன சார் வருது? 3+ சார். இந்த இடத்துல என்ன சார் வருது? இதோட ஆக்சிஜன் ஸ்டேட் 3+ சார். அப்ப இங்க இருந்து 3+ சார். ஆனா மொத்தம் எத்தனை காம்பவுண்ட் இருக்கு? 2 காம்பவுண்ட் இருக்கு சார். அப்ப இங்க என்ன சார் வருது? +6 வருது சார். அப்ப இங்க என்ன சார் வந்துருச்சு? +6 சார். அப்ப என்ன இங்க இடத்துல சேஞ்ச் இன் ஆக்சிஜன் நடந்திருக்கா? ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டாவது
MnO4 மைனஸ். கணக்கு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு n ஃபேக்டர் போயிடுங்க. n ஃபேக்டர் தான் நான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அதோட எவ்வளோ சேஞ்ச் இன் ஸ்டேட்டு ப்ளஸ் வந்து இது எத்தனை ஆட்டம்ஸ் வச்சிருக்கு, 2 ஆட்டம்ஸ் வச்சிருக்கனால ஓவராலாக உங்களால் சேஞ்ச் இன் ஸ்டேட் ப்ளஸ்ன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Mn2 ப்ளஸ் சார். சார் இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுட்டேன் சார். இது வந்து -8 சார். அந்த பக்கம் -1 இருக்குது சார். அப்போ x ஈக்குவல் என்ன சார் பண்ணுவேன், +7 பண்ணுவேன் சார். ஹையஸ்ட் ஆக்சிஜன் இருக்குது சார். MnO4 மைனஸ்லாம் அப்படி தான் சார். சார் இங்கே +2 சார் இருக்குது சார். அப்போ இது என்ன சார் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு சார். அப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு சார். அப்படி தான் சார். அப்போ ரெக்கே ரெண்டு சேஞ்ச் ஆகலன்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இது ரெண்டுலேயும் சேஞ்ச் ஆகக்கூடாது. சாரி, சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. இங்கே என்னன்னா கவனிங்க, எத்தனை சேஞ்ச் ஆகுது ஓகே அப்படின்னு பார்த்தாக்கான இதில் +6ல் எடுத்துக்கலாம். இருங்க இது 3ஆக வச்சுக்கலாம். ஏன் 3? இது n ஃபேக்டர் இல்லை, சார்ஜே போதும், 3ஆகவே இருக்கட்டும். ஏன் 3 இருக்குன்னா கொஸ்டின் அது கிடையாது. இது 3ஆகவே இருக்கட்டும் சார். 6லேருந்து 3 ஆயிருக்கு சார், பிரச்சனை இல்லை. பட் எத்தனை சேஞ்ச் ஆயிருக்கு, 3 தான் சேஞ்ச் ஆயிருக்கு. மைனஸ் பண்ண 3, இதை மைனஸ் பண்ண 5. கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்கான், ஐடென்டிஃபை த ப்ராசஸ் சேஞ்ச் இன் ஆக்சிஜன் ஸ்டேட் இஸ் 5. 5 எதுல கிடைக்கும்ங்கிறான். 5 எதுல கிடைக்கும், B-ல கிடைக்கும். 3 வச்சுக்கலாம். n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணாதீங்க, 3 போதும். இதுல என்னென்ன வருது பாருங்க. இது வேற வேற நம்பர் வரணும் இல்லையா, ஏதோ சேம் நம்பர் வரணும், அது பிரச்சனை இல்லை. நேம் வருது பாருங்க, அது யாருன்னு. சரி ஓகே ரைட்டு. கணக்கவனிங்க, இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிச்சி யாரோட ஆக்சிஜன் வந்து பெருசாக இருக்கும், இப்படி தான் நீட்டில் வந்து ஃபேரோட கேட்பான். இதெல்லாம் எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இல்லை. NO, NO2, N2O, NO3 மைனஸ். இது அப்படியே டேரெக்டாக கேட்போம். ஏன்னா டைம் ஆகும்ல, அதனால இதை நம்ம கேட்பாப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணக்கவனிங்க, இதில் பாருங்க, எது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமில் cannot act as oxidizing and reducing agent. இவனால ஆக்சிடைசிங் ஏஜெண்டாகவும் இருக்க முடியாது, ரெடியூசிங் ஏஜெண்டாகவும் இருக்க முடியாது. ஏதோ ஒன்றா தான் இருப்பான். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Cr2+ இருக்குன்னு வச்சுக்கலாம். இவனால ஆக்சிஜன் ஏஜெண்டாகவும் இருக்க முடியும், ரெடியூசிங் ஏஜெண்டாகவும் இருக்க முடியும். ஏன்னா இவனால இன்னும் ஃபர்தர் எலக்ட்ரான் லாஸ் பண்ண முடியும், இன்னும் ஃபர்தரா எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும். சரி சார், சரி சரி, புரியுது. அப்போ இங்கே யார் சார், ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிங்க. H3PO3ல Pக்கு கண்டுபிடிக்கணும். H2SO4 S கண்டுபிடிக்கணும். H2O2ல சொல்லவே வேணாம், இதுக்கு ஆக்சிஜன் தான் கேட்பான். ஆக்சிஜன் ஃபர்தரா -1. HNO2ல நைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். எவன் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் ஒன்று ப்ளஸ்லையோ இல்லை மைனஸ்லையோ எக்ஸ்ட்ரீம் கிடைச்சிரும். அப்போ அவனை வந்து ஆப்போசிட் சைடில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆக்சிஜன் ஏஜென்ட் இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட் ஆகும். கணக்கு பாரு, நான் தூக்கிடுறேன். ஏன் சார்னா ஆக்சிஜனால -1 காட்ட முடியும், இதுக்கு மேலே -2 காட்ட முடியும், கம்மியாக பறிச்சோம்னா +1 காட்ட முடியும், ரெண்டு சைடும் காட்ட முடியும். அப்போ இவனால என்ன பண்ண முடியும், இந்த காம்பவுண்ட் ஆக்சிஜன் ஏஜெண்டாகவும் இருக்கும், ரெடியூசிங் ஏஜெண்டாகவும் இருக்கும். எனக்கு ரெண்டுமே இருக்காத ஒரு ஆள் கேட்குறான். கடைசி செல்ல பாருங்க, நைட்ரஜன் -3 வரான். கடைசி பாருங்க, நைட்ரஜன் என்ன வந்துட்டான், -3 வருது. கடைசி இதில் என்னது பாருங்க, N3- கொடுக்கலாம் இல்லையா, HNO2 கொடுக்கலாம். இதில் நைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன கிடைக்குது, +3 வருது. அதுவும் +3 கிடைக்குது. என்ன பாசிபிள் ஐஎஸ் என்ன வருது, அவ்வளோதானே, ஷூரா +5 தான் வருது. அந்த லிஸ்ட்டில் +5 கொடுத்துருக்கேன். சரி, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க ஓகே, +5 வந்துச்சுன்னா ஏன் செக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இதில் பாஸ்பரஸ் கொடுத்துருப்போம் பாருங்க, சல்ஃபர் +6 வரைக்கும் போகும், பாஸ்பரஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டு.
இது என்னது ரெடியூசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் அப்புறம் நடத்தணும்னா இந்த லிஸ்ட்டில் பாஸ்பரஸ் எங்க பாஸ்பரஸ் ஓகே பாஸ்பரஸ் எவ்வளோ காட்ட முடியும் +5 தான் காட்ட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வருது +5 வருது. அப்போ இதுக்கு அர்த்தம் இதுக்கு மேலே ஃபர்தர் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான் லாஸ் பண்ண முடியாது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மீன்ஸ் ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் மீன் ரெடியூசிங். அப்போ இதனால ரெடியூசிங் ஏஜென்டா இருக்க முடியாது, ஆக்சிஜன் ஏஜென்டா மட்டும்தான் இருக்க முடியும். திருப்பி சொல்லணும். ஆக்சிஜன் என்ன, ரெடியூஷன் ஏஜென்ட் என்ன, ரிடக்ஷன் என்ன, ஆக்சிஜன் என்ன, எலக்ட்ரான் லாஸ் என்ன, எலக்ட்ரான் கெயின் என்ன படிச்சுட்டே இருக்கணும். அப்போதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதுலேயும் இதே பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சொல்ல போகிறேன். சரி ரைட், டைப் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். சரி ரைட், இப்போ இதில் போட முடியுது இல்லை, ஓகேவா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா மனசில் ஏற்றுக்கணும். கொஸ்டின் வந்து ஈஸியாக சட்டில்டாக தான் வரும். ஜெய் பேப்பர்ஸ் பார்த்துங்க, 2020 ஜெய் பேப்பர்ஸ் பார்த்துக்க வேண்டியதான். சரி சார், ஹெட்டிங் எழுதிங்க டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். டக்குன்னு என்ன பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன், அப்புறம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ரிடாக்ஷன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போதும், இதை முடிச்சுட்டு வெக்டர்ஸ் முடிச்சிடலாம். டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். சார் நிறைய ரியாக்ஷன்ஸ் சார். இப்போ என்ன சார் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் மீன்ஸ் சார் N2 இருக்குமா, இது O2 ஓட கம்பைன் ஆக போகுது. N2 இருக்கு, O2 ஓட கம்பைன் ஆனா 2 டைம் NO, அவ்வளவுதான். N2 இருக்கு, அது O2 ஓட கம்பைன் ஆக போகுது. ஒரு பக்கம் ஆக்சிஜன், ஒரு பக்கம் ரிடக்ஷன் நடக்கும். அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க, யாருக்கு ஆக்சிஜன் நடக்குது யாருக்கு ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. 2 எலமெண்ட் சேர்ந்துச்சுன்னா இட்ஸ் a காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே ரைட் சார். அடுத்து வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது பொதுவாகவே இந்த வேர்டத்துல பாருங்க, சிதைவு வினைக்கண்ணா. என்ன சார் சிதைறது? ஒரே ஒரு காம்பவுண்ட் 2 காம்பவுண்டா உடஞ்சா வேலை முடிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சார் 2BbNO3 2 டைம் என்ன சார் பண்ணுது, ஹீட் பண்றப்போ 2BbO ஆகும், 4 டைம் NO2 ஆகும், மீதி ஒரு ஆக்சிஜனும் கொடுக்குது. 1 2 3 எத்தனை வேணா பிரிஞ்சுக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறப்போ சிங்கிள் காம்பவுண்ட் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். KClO3 ஒரு நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்டா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், KCl மைனஸ் வரையும் கொண்டு போவோம், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். +O2 அது தேவையில்லை சார். ஒன்று வந்து +5 இருந்து -1 போகுது சார், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சார், ரிடக்ஷன் சார். ஒன்று -2 இருந்து 0 போகுது சார், எது சார்? ஆக்சிஜன். இதுல கூட ஆக்சிஜன் நல்லா பாருங்க, இதுல கூட குளோரின் இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்ல நடக்குது. இந்த குளோரின் வந்து ரிடக்ஷனுக்கும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிஜன் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், -2 to 0 ஆக்சிடேஷன். ஒரே காம்பவுண்ட்லயே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நமக்கு நடக்கும். அது ஓகே. அந்த மாதிரி நடக்கிறப்ப அது பிரிஞ்சிருச்சுன்னா டீகம்போசிஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதெல்லாம் நம்ம இன்னும் கேட்பான், ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பா கேட்பான். இடப்பெயர்வு வினை. என்ன சார் இடப்பெயர்வு வினை? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா Zn இருக்கு, CuSO4 இருக்கு. ஓகே சார், ஓகே புரியுது சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ZnSO4 ஆகும், CuO ஆகும் பிரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? இங்க இருந்த CuO இங்க இருக்க Z இடம் மாத்திடுச்சு. அப்ப ZnSO4 Cu. இதுல யார் ஆக்சிஜன் யார் ரிடக்ஷன்லாம் நீங்க பாத்துக்கீங்க, ஓகேவா? பார்த்தாலே தெரியுது, இது +2, இது வந்து 0. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் which means reduction. ஓகேவா? இங்க 0, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +2. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா பெஸ்ட் ரெடியூசிங் நேச்சர். ஜிங்க் இதெல்லாம் வந்து பி பிளாக்ல சொல்லியிருப்போம், ஏதோ சொல்லியிருப்போம். ஜிங்க் இஸ் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் நிறைய டைம் சொல்லியிருப்போம். ஏன்னா அது ஆக்சிடேஷன் ஈவெண்ட்டுக்கு ஈஸி இன்வால்வ் ஆகும், which means லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்றதுல சூப்பரா இருக்கு. ஏன் இது ஒரு மெட்டல். ரீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம படிச்சதே தான், சில புது வார்த்தையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு காம்பவுண்ட்குள்ள இன்னொரு எலமெண்ட் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு டைப் நான் மெட்டாலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் மெட்டாலிக் ஏன்னா இப்போ மெட்டல் தானே உள்ள வந்துச்சு, இப்போ நான் மெட்டல் வந்துச்சுன்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டாலிக். ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 இருக்கு சார், ஓகே சார், ஓகே. 2 டைம் K இருக்கு சார், ஓகே சார், ஓகே. இது வந்து Cl2 ஒரு நான் மெட்டல் சார். இங்க இருக்கக்கூடிய K-ய நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து உள்ள வருவோம் சார். எப்படி சார்? சரி, இங்க இருக்கக்கூடிய I-ய நகர்த்திடுவான் சார், இங்க இருக்கக்கூடிய I-ய நகர்த்திட்டு KCl வருவான் சார். I2 வந்து தனியா போயிடும் சார், I2 வந்து தனியா போயிடும் சார்.
இந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. I- வந்து O2 ஓட ரியாக்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. I- வந்து O2 ஓட ரியாக்ட் பண்ணி I2 கிரியேட் பண்ணும். அது நீங்கள் அங்கே எடுத்து பாருங்க தெரியும். அதே டைப்பில் தான் இதுவும் இருக்கும். பட் நமக்கு அது தேவையில்லை. இது ஒரு நான் மெட்டல். நான் மெட்டல் வந்து மெட்டல் கூடக்கூடிய ஒரு ஆளை நகர்த்தி விட்டு அந்த இடத்த வந்து நான் மெட்டலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் சார், Na H2 ஓட ரியாக்ட் பண்ணுது சார். Na H2 ஓட ரியாக்ட் பண்ணுது சார். இதில் கூடிய OH ஒரு நான் மெட்டல் சார். இது என்ன சார் பண்ணுதுன்னா இந்த Na ஓட காம்பினேஷன் கிரியேட் பண்ணுது சார். Na OH ஆகிட்டு சார், H2 தனியாக அமைச்சிருது சார். இதுதான் நான் மெட்டாலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் சார். அதாவது நான் மெட்டலை வந்து தனியாக பிரிக்கிறது. இதில் கூடிய நான் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிக்கிறது, நான் மெட்டாலிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். முன்னாடி பார்த்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா அது ஜிங்க் வெளியே போயிருக்கும். ஒரு மெட்டல் இங்கே போனவங்க எல்லாருமே நான் மெட்டல். சரி, அடுத்தது ரொம்ப 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 முக்கியம். நாமளாம் எல்லாத்துலேயும் பார்ப்போம். இப்போ ஜெயிலையுமே 2025ல கேட்டிருக்கான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். தமிழில் கண்டிப்பாக ஒரு வேர்டு இருக்குது, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. விகித சிதைவு வினையா அதான் நினைக்கலாமா? விகித சிதைவு வினை கண்டிப்பாக கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். என்ன சார் ரிடாக்ஸ் நடக்கிறதா? ரிடாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடக்கும். ஆக்சிஜன் ரிடக்ஷன் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க, கொடுத்துருக்கீங்க எக்ஸாம்பிள். Cu ப்ளஸ்ன்னு கொடுக்குறான். ஆனால் Cu ப்ளஸ்ன்னு இல்லை, இது ஒரு காம்பவுண்டாக கூட கொடுப்பான். நீங்கள் தான் Cu ப்ளஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். சும்மா Cu ப்ளஸ்ன்னு கொஸ்டின் கொடுத்துருவானா? கொடுக்கலாம். இல்லையா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன் கொடுத்துருவான். Cu ப்ளஸ் வந்து இப்போ என்னவா மாறுது? Cu2 ப்ளஸ் ஆகும், Cuவா மாறிடுச்சு. ஓகே, சந்தோஷம் தானே சார்? இதோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +1 சார். எப்படி சொன்னீங்க? மேலே ப்ளஸ் சார்ஜ், ஒரு ப்ளஸ் சார்ஜ், அதனால +1. இங்கே +2 சார், ஏன்னா 2 சார்ஜ் சார். இங்கே 0 சார்ஜ் சார். எலிமெண்டரி ஸ்டேட்டில் ஆக்சிஜன் இருக்காரு சார். இதில் காப்பர் ப்ளஸ் மட்டும் என்ன ஆயிருக்கு சார் சொல்லுங்க. இதில் +1 என்னவா இருக்கு அப்படின்னா +2வா மாறி இருக்குமா? which means loss of electron oxidation. இங்க என்ன சார் ஆயிருக்கு? எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு சார். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சார் மாறி போடுறேன், ரிடக்ஷன். சார் தப்பு என்ன சார்? ரிடாக்ஸ் நடந்திருக்கு. ஏன் ரிடாக்ஸ் நடந்திருக்கு? ஒரே எலமெண்டோட கவனிங்க, இந்த ஒரே எலமெண்டோட முன்னாடி KClO3ல பாருங்க, Cl வந்து ஒரு டைப்பும் ஆக்சிஜன் ஒரு டைப்பும் தான் நடந்திருக்கும். ஒரே காம்பவுண்ட்ல 2 பேர் நடந்திருக்கும். ஆனா இதுல ஒரே காம்பவுண்ட்ல ஒரே எலமெண்ட்ல என்ன நடந்திருக்கும்? ஆக்சிஜன் ரிடக்ஷன் நடந்திருக்கும். ஒரே காம்பவுண்ட்ல ஒரே எலமெண்ட் மேல, அதுல ஒரே காம்பவுண்ட் வேற வேற எலமெண்ட்ல நடக்கும். அது வந்து டீகம்போசிஷன். இங்க ஒரே எலமெண்ட் ஒரே காம்பவுண்ட் நடந்துச்சு, அது பேரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சார். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் தாங்க சார். MnO4 2- gives MnO4- plus MnO2 plus ஒரு O2. சரிங்க சார். என்ன சார் பண்ண போறீங்க? கவனிங்க, MnO4 2-. Mn தெரியணும்னா இது -8 அந்த பக்கம் போனா +8, அப்ப இங்க வந்துச்சுன்னா இது என்னது? +6மா? ரைட். இது வந்து -8 அந்த பக்கம் +7, இந்த இடத்துல என்ன கிடைச்சு? +7. இந்த இடத்துல +4. ரைட், அது விட்டுருங்க, அது தேவையில்லை. ஆக்சிஜன் பார்க்க தேவையில்லையா சார்னா அது நமக்கு கணக்கு தேவையில்லை. ஆக்சிஜன் மேக்ஸிமம் பார்க்க தேவை கிடையாது. MnO4 2- +6 இருக்கு. இது என்ன இருக்கு? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்து ஆக்சிடேஷனும், ஒரு பக்கம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்து ரிடக்ஷனும் ஒரே காம்பவுண்ட்ல ஒரே எலமெண்ட் மேல் நடந்துருச்சு. சார் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுமா? அது தேவையில்லை. இங்க Mnல நடந்திருக்கனால இது என்னதான்? டிஸ்ப்ரொபோர்ஷன் ரியாக்ஷன் தான். இங்க Mn என்ன பண்ணிடுச்சு? ஒரே டைப்ல ஆக்சிடேஷனும் இன்னொரு டைப்ல ரிடக்ஷனும் காட்டுனால இது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அடுத்தது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நான் என்ன சொல்றேன் பாருங்க. Cl2 NaOH வந்து NaCl ஆகவும் பிளஸ் NaOCl ஆகவும் இங்க H2O ரியாக்ட் ஆகுது. சார் யார் சார் கால்குலேட் பண்ணட்டும்? முதல் பாயிண்ட் கொஸ்டின் பார்க்குறேன், யார் கால்குலேட் பண்ணட்டும்? Naக்கா? Na எப்பயுமே +1 கால்குலேட் பண்ணக்கூடாது. ஹைட்ரஜனுக்கா? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஜெனரலாக நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது. யார் கால்குலேட் பண்ணணும்? மீதி இருக்கக்கூடிய Clக்கு தான். இப்படி தான் வந்து எடுக்கணும். இல்லை சார் நான் இது கால்குலேட் பண்ணணும் சார், இங்கே +1 சார், இங்கே +1. நீங்கள் எப்படி போட்டாலும் இங்கே சோடியத்துக்கு என்னதான்? +1 தான். அதில் இங்கே மாற்ற வேணாம். சரி, இங்கே குளோரினுக்கு என்ன? 0. Cl2 ஐடென்டிக்கல் ஆட்டம். இங்கே -1 கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். இங்கே -1 -2 -1 அந்த பக்கம் போனா +1 லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்.
அப்போ என்னது ஆக்சிடேஷன். அப்போ ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ தட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த ரியாக்ஷன் ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அடுத்தது இதுவும் அதே தான். Cl2 NaOH gives 5 times NaCl plus NaClO3 H2O. ரைட். இங்க என்ன சார் நடந்திருக்கா நீங்க கால்குலேட் பண்ணுங்க. is a 0 bar, is a -1 bar, gain of electron, reduction. இது +1, இங்க -6 ஆட் பண்ணா -5, அந்த பக்கம் போச்சுன்னா +5. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆக்சிடேஷன். ஸோ ஒரே இடத்துல ஒரே எலமெண்ட் மேல ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் நடந்ததுனால இது ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன். கண்டிப்பா டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷனும் டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ KCl3 அவன் கொடுத்துருப்பான், KClO3 கொடுத்துருப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, சார் இந்த இடத்துல என்ன சார் இந்த காம்பவுண்டுக்கு ஆக்சிஜன் நடக்குது ரிடக்ஷன் நடக்குது, கிடையாது. ஒரு பக்கம் ஆக்சிஜன் நடந்திருக்கும், ஒரு பக்கம் ரிடக்ஷன் நடந்திருக்கும். அது டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன்ல சேர்க்கக்கூடாது. டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஒரு சாய்ஸ் இருக்கும், அது தட்டணும். இங்க பாருங்க, இதெல்லாம் சூப்பரான டீகம்போசிஷன் தான். H2O2 எடுத்துக்கங்க. இது என்னவா மாறும், H2O O2 மாறும் டெண்டன்சி. சார் இதெல்லாம் யார் கால்குலேட் பண்ணட்டும்? ஏன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குன்னா ஹைட்ரஜன் ஃபிக்ஸ்டு +1. அப்போ யார் கால்குலேட் பண்ணணும், ஆக்சிஜனுக்கு கால்குலேட் பண்ணணும். சரி, என்ன சார் பண்ணணும், 2x சார். சார் கரெக்டு தான். இது வந்து ப்ளஸ் டைம் 2 சார், இது வந்து 2x சார் ஈக்குவல் டு 0 சார். அப்போ என்ன சார் பண்ணணும், 2x சார் -2 சார் கேன்சல் பண்ணால் -1 சார். அப்போ என்ன சார் கிடைக்குதுன்னா -1 சார். யாருக்கு சார், இவனுக்கு சார். சார் இங்கே சார் 0 சார். ஆக்சிஜன் சார் இங்கே சார் -2 சார். சார் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துச்சு சார். அப்போ என்ன சார், ரிடக்ஷன் ஆச்சு சார். இங்கே என்ன சார் ஆயிடுச்சு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துச்சு சார். ஆக்சிஜன் சார். சார் அப்போ இவனு என்ன சார், டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் தான் சார். அதான் சொன்னேன், ஒருத்தனால ஆக்சிஜன் ஏஜெண்டாவும் ரெடியூசிங் ஏஜெண்டாலும் இருக்க முடியும்னாலும் அந்த ரியாக்ஷன் மேக்ஸிமம் ப்ராபபிலி டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன்லாலும் இருக்க முடியும். சரி ரைட்டு. மேலே ஒரு லைன் இருக்காது, இந்த இடத்துல ரொம்ப டல்லாக இருக்கு, நான் எழுதி போட்டுறேன். F2 வந்துச்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷனுக்கு போக முடியாது. ஏன் சார் டிஸ்ப்ரொபோர்ஷனுக்கு போக முடியாது, ஏன்னா அவன் -1. எப்பயுமே -1 தானே. -1 மீனா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் மீன்ஸ் ரிடக்ஷன். ரிடக்ஷன் மீன்ஸ் ஆக்சிடைசிங் ஏஜெண்டா மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் என்னவா இருக்கணும், ரெடியூசிங் ஏஜெண்டாவும் ஆக்ட் ஆகி தான் ஆகணும். ஆனா F2னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இவனால எந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியாது, does not undergoes disproportionation reaction. பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ F2னால என்ன பண்ண முடியாது, ஒரு ரியாக்ஷன்ல டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷனை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இவன் என்ன கிரியேட் பண்ண முடியும், சட்டில் சொன்னா ஒரே ஒன்று தான். அப்படி சொல்றேன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஏஜென்ட். இவனால எப்பயுமே ஆக்சிஜன் ஏஜெண்டா மட்டும்தான் ரியாக்ட் பண்ண முடியும். எழுதி போட்டு அங்கங்க நோட்ஸ் எழுதி போட்டு நீங்க எதுவும் பண்ணலாம். அடுத்த டைப் ரியாக்ஷன், ஒன்றும் இல்லை, இது ரிவர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன். என்ன சார் ரிவர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன்? ஒரு எக்ஸாம்பிள் தரேன். HO3- H- இன்னும் அசிடிக் மீடியம், அது பிரச்சனை இல்லை. H2O தருது. அசிடிக் மீடியம் எடுத்துக்கோங்கம்மா, ஏன்னா இந்த -1 வந்து அப்பேற்பட்ட ஆள். அதில் நமக்கு எஸ் பிளாக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லியிருக்கலாம், பட் இங்கே நமக்கு அது தேவையில்லை, அதனால தான் நம்ம பேச முடியல. HO3-, ரைட்டு சார், ரைட்டு. IO3 IO3-, I-. இப்போ இதில் பாருங்க சார், ரெண்டும் சேர்ந்து என்ன கிரியேட் ஆகுது, காம்பினேஷன் ரியாக்ஷன் சார். அது கூட இல்லை, இது அது மாதிரி பண்ணல சார். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சார், இல்லை அதுவும் இல்லை, ஏன்னா எதுவுமே தனியாக டிஸ்பிளேஸ் ஆகல. I- I2O மாதிரி இருக்கு. IO3ங்கிறது H2O, ஒரு காம்பினேஷன் கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த சைட்ல இருந்து வாங்க, இது என்னது, 0 ஸ்டேட், இது வந்து மைனஸ் ஸ்டேட், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். சார் இங்க சார் இவனை எக்ஸ்ன்னு வைக்கிறேன் சார், இவன் -6 சார், அந்த பக்கம் -1 சார், போனா +5 சார். அப்போ என்ன சார் நடந்திருக்கு, இங்கிருந்து இங்கே வரப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சார், ஆக்சிடேஷன் சார். ஆனால் நமக்கு டைரக்ஷன் என்ன சார், ரிவர்ஸ் சார். ஒரே எலமெண்ட் ரிடக்ஷன் ஆக்சிஜன் காட்டினா டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் சார். ஆனால் இது எப்படி காட்டுச்சு சார், ரிவர்ஸில் காட்டியிருக்கு சார். அப்படின்னு என்னென்ன சொல்லணுமா,
ரிவர்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் மாதிரி சொல்றேன். எப்பவுமே டிஸ்ப்ரொபோர்ஷன் இந்த சைட்ல இருந்து பார்ப்போம். பட் ரிவர்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்க்கணும். ஆப்போசிட் சைட்ல இருந்து இந்த பக்கம் வரப்போ யாரு ரிடக்ஷன் ஆயிருக்கான், யார் ஆக்சிஜன் ஆயிருக்கான், ஒரே எலமெண்ட் ஆயிருந்தானே அவன் தான் என்னது ரிவர்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன். அப்படியே உல்டா கீழே கொடுக்குறா. எது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள்ங்கிறான். யார் ஒருத்தன் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்றான். கவனிங்க, இந்த இடத்துல எந்த ஒரு காம்பவுண்ட்ல எனக்கு போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஈவெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கோ அவன் நமக்கு என்னது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சரியா? இது நீங்க போடுங்க. இந்த டோட்டல் எலமெண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்க. இதுல எதுல வந்து எனக்கு வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது, ஆக்சிஜன் நம்பர்ல ஒன்றுக்கு ட்ரை பண்ணுங்க. இது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க போட்டாது இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன். இதுவும் நீங்க என்ன பண்ணுங்க போட்டு பாருங்க. இஸ் நாட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன். இதுல ஒன்று டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் கிடையாது, கண்டுபிடிங்க. நீங்க போடுங்க. இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறான், நேம் கேட்குறோம். சரி, இது மட்டும் நான் போடுறேன். இதெல்லாம் ஆக்சிஜன் நம்பர் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். AuCN ட்வைஸ் பவர் மைனஸ் ப்ளஸ் இது ஜிங்கோட ரியாக்ட் ஆகிட்டு AU தனியாக வருது, ஜிங்க் CN வருது. ரைட்டுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே AU என்ன இருக்கு தனியாக வந்துருச்சு. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா? எஸ், பி வரும். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா வருதான், செக் பண்ணி பார்ப்போம். ரிடாக்ஸ் ரியாக்ஷனாங்கிற ஆப்வியஸா நீங்க போட்டு பாருங்க. இவன் வந்து 0 ஸ்டேட்டுக்கு போயிருப்பான், இவன் இன்னொரு ஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஆக்சிடேஷன் ஒரு ரிடக்ஷன் ஆயிருப்பான். அப்போ இவன் என்னது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஏவும் வரும். சார் டீகம்போஷன் ஆகும் ஆயிருக்கா சார்? எப்படி சார் டீகம்போஷன் ஆகும்? ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ரெண்டா பிரிஞ்சாதான் டீகம்போஷன். அப்ப இங்க என்ன நடக்கல? டீகம்போஷன் நடக்கல. சார் காம்பினேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்களா? நோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. அப்ப எது வரும்? A and B only. நேம் கேட்பான்ட்டு. சார் இதுல எது சார் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன்? எத்தனை டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் கேட்குறான். இதுல இன்னொரு தப்பு பண்ணுவீங்க, ஃபாஸ்டா இருக்கவே கூடாது. என்னன்னா கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கணும். ஏன்னா இதுல கொஸ்டின் பேப்பர் கேட்டோடனே சார் எது சார் டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் சார் போட்டிருப்பான். இதுல வந்து என்ன சார் ஆயிருக்கு? Cu + Cu2 + ஓகே சார், டிஸ்ப்ரொபோர்ஷனல் ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவான். முடியறப்பதான் தெரியும் அது சாய்ஸ் கிடையாது, எது சாய்ஸ், இது சாய்ஸ். அப்ப இன்னுமே என்ன இருக்கு? இதுல டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் இருக்கலாம், இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு அதுல எத்தனை காம்பினேஷன் வருதோ போகணும். இதுதான் நீட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீட் பேட்டர்ன் வந்து எது டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷன் கேட்க மாட்டான். அந்த மாதிரி கேட்கணும்னா நீட்ல கேட்கவே தேவை. அது போர்டில் வரக்கூடிய கொஸ்டின். நமக்கு நீட்ல கேட்கணும்னா இந்த மாதிரி ஒரு 4 செட்டாவது கொடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் டெப்தா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வேலை வச்சிருப்பான். ஏன்னா அது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மறந்துடக்கூடாது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லைக் பிசிக்ஸ் ஒரு 1.5 நிமிஷம் to 2 நிமிஷம் டைம் தர மாதிரி இதுக்குமே நம்ம தரணும். இது என்ன ரிடாக்ஸ் ரியாக்ஷனா, பேலன்ஸ் ஈக்குவேஷனா? இல்லைனா இது பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லை இது வந்து ரிடாக்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ண முடியாது, நாமளே பேலன்ஸ் பண்ணலாம். கவனிங்க, Cl2 இந்த இடத்துல A. இது இந்த டைப் தான் இப்போ நீட்ல கேட்குறான். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, இந்த டைப் தான் கேட்பான். ஆனால் இன்னும் நான் நடத்தலை. ஆனால் இல்லைனாலும் இது போட முடியும். என்ன சார் இது? ஆனால் இப்படி கொடுத்துட்டானா யூ ஹேவ் 2 சாய்ஸஸ். ஒன்று வந்து பேலன்ஸ் பண்ணி போடணும், அடுத்து நான் நடத்ததை வச்சு போடணும். ஆர்எல்ஸ் இருக்கிற நம்பர்ஸை ஒன்னொன்னா போட்டு எலிமினேஷன் மெத்தட் கொண்டு போகணும். என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம் சார். இந்த இடத்துல 3 போடுறேன் சார், மொத்தம் எத்தனை குளோரின் சார் ஆகுது? 6 ஆகுது சார். அடுத்து சிங்கிற இடத்துல ஒரு குளோரின் இருக்கு, டிங்கிற இடத்துல ஒரு குளோரின் இருக்கு. இது சி சார், இது டி சார், இது பி சார், இது ஏ சார். ஏங்கிற இடத்துல நான் போட்டேன் சார், 6 குளோரின் கிடைச்சு சார். சிங்கிற இடத்துல இங்கே நான் 4 போடுறேன் சார். இந்த இடத்துல 2 போட்டால் என்ன கிடைக்கும் சார்? 6 கிடைக்குது சார். இது மோஸ்ட் அப்ராப்ரேட்டா இருக்கு சார். அடுத்து வந்து பிங்கிற இடத்துல என்ன சார் இருக்கு? இந்த இடத்துல 4 போடுறேன் சார், 4 ஆக்சிஜன் வரணும் சார். இந்த இடத்துல என்ன இருக்கு சார்? இருக்கு 4 ஆக்சிஜன் இருக்கு சார். இந்த இடத்துல 4 OH வரணும் சார். இது பிரச்சனை சார், சாய்ஸ்ல இல்லை சார். இந்த இடத்துல ஈங்கிறதுக்கு சாய்ஸே இல்லை சார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இந்த ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க சார், இங்கே 1 போட்டேன் சார். 1 போட்டேன், இங்கே எத்தனை குளோரின் சார் கிடைக்குது? 2 குளோரின் கிடைக்குது சார். அடுத்து வந்து இந்த இடத்துல CD போடுறேன் சார். இந்த இடத்துலையும் 1 போடுறேன் சார், இந்த இடத்துலையும் 1 போடுறேன் சார், 2 கிடைக்குது. மீதி இந்த இடத்துல இங்கே நான் 2 போட்டேன்னா சார், இங்கே 2 ஆக்சிஜன் கிடைக்குது சார், இங்கே 1 ஆக்சிஜன் தான் சார் கிடைக்குது. அப்போ இது என்ன சார்? தப்பு. இது பேலன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ரியாக்ஷன் படி? ஃபர்ஸ்ட் வந்து நான் மெட்டலை பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் மெட்டலை பேலன்ஸ் பண்ணணும், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் ஹைட்ரஜன். அந்த பேலன்ஸ் பண்றல அதே டைப்ல ஒன்னொன்னா போட்டு பாருங்க.
எலிமினேட் ஆகும். ஓகேவா சார்? இது ஒன்று போட்டு பார்க்கலாம் சார். நான் இந்த இடத்துல 2 போடுறேன் சார். இஃப் இன் கேஸ் இது ரைட்டாக வந்து இந்த இடத்துல 2 போட்டால் இங்கே எத்தனை சார் வருது? 4 குளோரின் வருது சார். இது சிடி சார். இங்கே 1 போகிறோம் சார். இங்கே 3 சார். இதுவும் 4 வருது சார். ஆனால் இந்த இடத்துல வந்து பிங்கிற இடத்துல இங்கே 4 போட்டால் 4 ஆக்சிஜன் வருது சார். ஆனால் இங்கே 1 ஆக்சிஜன் தான் சார் கிடைக்குது. அப்போ இது தப்பு சார். அடுத்தது சார் இந்த இடத்துல 2 போட்டு பார்க்குறேன் சார். 4 குளோரின் கிடைச்சி சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 போடுறேன் சார். இந்த இடத்துல வந்து சார் இங்கே 1 போடுறோம் 3 போடுறோம் சார். 4 இங்கே 2 தான் சார் கிடைச்சி. ஆனால் இங்கே என்ன கிடைக்குது சார்? 4 கிடைக்குது சார். இது 2 கூட்டினா 4 கிடைக்குது சார். இங்கே 1 கிடைக்குது சார். அப்படி தப்பு சார். இதுவும் தப்பு சார். இதுவும் தப்பு சார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார். இப்படி தான் வந்து போட்டு பார்த்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்படி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ரிடாக்ஸ் பேலன்ஸ் கிடையாது. ரிடாக்ஸ் பேலன்ஸுங்கிறது அசிடிக் மீடியம் பேசிக் மீடியம் அடுத்து நான் சொல்லி தருவேன். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக டைம் ஆகும். பட் 2 விஷயம் இருக்குது. ரிடாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சாய்ஸ் எலிமினேட் பண்ணுறது இன்னும் ஸ்பீடாக இருக்கும். நான் ரிடாக்ஸ் அடுத்து நடத்துறது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். பட் இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பட் இது கொஞ்சம் லேட்டராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து ரிடாக்ஸ் பேலன்ஸிங் கிடையாது. இது நார்மல் பேலன்சிங். நார்மல் பேலன்சிங்கில் ஃபஸ்ட்டு மெட்டலை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் மெட்டலை பேலன்ஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போடலாம், பிரச்சனை கிடையாது. பட் ரிடாக்ஸில் இன்னும் கொஞ்சம் இந்த சார்ஜை பற்றிலாம் கொஞ்சம் பேசும். நார்மலில் வந்து சார்ஜை பற்றி சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். சார்ஜ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுலாம் நமக்கு ரிடாக்ஸில் தான் வரும். ரிடாக்ஸ் வரணும்னா இது அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமான்னு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். இது பேசிக் மீடியம் அதில் கன்ஃபர்மேஷன் இருக்குதான் நல்லா சொல்ல. பட் இருந்தாலும் நான் நடத்துகிறப்ப சொல்கிறேன் இது என்னென்ன மாதிரி இருந்துச்சு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு நமக்கு ரிடாக்ஸ் பேலன்ஸ் நார்மல் பேலன்ஸில் எனக்கு வருது. ஆப்ஷன் 1 வருது. அடுத்த ஹெட்டிங் பேலன்ஸ் தி ரியாக்ஷன். இப்போ சாப்பிட்டு வந்துருங்க. இது ஒரு 1 ஹவரோ இல்லை அரை மணி நேரமோ. 2 டைப்பே 2 தான். ஒன்று அசிடிக் மீடியத்தில் வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பேசிக் மீடியம் வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம், அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. 2 ரூல்ஸும் நம்ம ப்ராப்பராக படிச்சிட்டாலே போதும். ரிடாக்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம எங்கே போயிடலாம்? அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் ப்ராபபிளி ஐசோமெரிசம் ஆரம்பிப்பேன். ஏன்னா ஐசோமெரிசம் இன்னும் பெண்டிங் நிற்குது. ஸ்டீரியோன்னு நினைக்கிறேன். ஸ்டீரியோ பெண்டிங் நிற்குது. அண்டு ரியாக்ஷன் மெக்கானிசம் அதுவும் பெண்டிங் நிற்குது. இதை முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் அந்த டாபிக் தான் போகணும். அதை முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு இன்ஆர்கானிக்ல இருக்கக்கூடிய ஈக்குலிபிரியம் இருக்கா இல்லை கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் இருக்கா? அது போயிடுவேன். ஈக்குலிபிரியம் அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அது பேக் டு பேக் 3 லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரி, ரைட்டு. சாப்பிட போகலாமா? ஓகே, ரைட்.